என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு அந்த மனுஷனுக்கு ஐயோ. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 30 வரை. அந்த மனுஷனுக்கு ஐயோ. அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும். மத்தேயு 26:24. இங்கே சுட்டப்படும் அந்த மனுஷனாகிய யூதாஸ்காரியோத் செய்யப்போகும் காரியத்தால் எவ்வளவு பெரிய கொடுமை நிகழவிருக்கிறது! மட்டுமல்ல, அவன் முடிவும் அவன் அடைய போகும் நித்திய தண்டனையும் எவ்வளவு கொடுமையானதாக இருக்கும் என்பதை உணர்ந்த இயேசுபிரான் அவனுக்காக பரிதவிக்கிறார். நாம் யாவரும் பிறந்து அதன் பின் நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஏற்ப நித்திய பலனை அடைகிறோம். நம் வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துவதாய் இருக்க வேண்டும். மனுக்குலத்திற்கு நன்மை பயப்பதாய் இருக்க வேண்டும். அப்படியானால் நாம் பிறந்தது நலமானதே. ஆனால் தேவகுமாரனுக்கே தீங்கிழைத்த யூதாஸ் தனக்கும் தீங்கானதை தெரிந்து கொண்டான். எந்த ஒரு மனுஷனும் பிறந்தது நலமானதா என்பதை அவன் நற்கிரியைகளை செய்து தேவனோடு நெருங்கி வாழ்வதை வைத்தே நிதானிக்க முடியும். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். எபேசியர் 2:10. இதை மறந்துவிட்டு யூதாசை போல பண ஆசை கொண்டவர்களாய் மனசாட்சியை மழுக்கியவர்களாய் வாழ்வது வேதனையான காரியம். மேலும் இயேசுவை காட்டிக் கொடுக்கும்போது யூதாஸ் ரபி வாழ்க என்று சொல்லி முத்தம் செய்தான். அவரை கொல்ல வேண்டும் என்று தேடிய பிரதான ஆசாரியன் வேதபாரகருக்காக காட்டிக் கொடுக்கும்போது வெளியே நல்லவன் போல வாழ்க என்று வாழ்த்துகிறான். அன்பாய் இருப்பது போல முத்தம் கொடுக்கிறான். உள்ளொன்று புறமொன்று என்பதனான நயவஞ்சகமான செயல். 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு வாழ்ந்து அவர் போதனைகளை கேட்டும் பயனின்றி மோசம் செய்த யூதாசை போல பணத்திற்காக கேடு செய்பவர்களாய் நாமும் வாழாதிருக்க முயல்வோம். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும் என்று தேவனும் மக்களும் சொல்லாதிருக்க வேண்டுமே. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும் என்று தேவனும் மக்களும் சொல்லாதிருக்க வேண்டுமே. தீர்மானம்: என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கம் நிறைவேற முயல்வேன்.